பௌர்ணமி திதியோட அன்னைக்கு பிறந்தவங்க. பௌர்ணமினாலே நிறைய பேர் யோகம் 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 சொல்கிறாங்க. ஆனால் பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களை போய் கேட்டதான் சொல்லுவாங்க யோகமா. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 70% நமக்கு நல்லது கொடுக்கக்கூடிய திதியாக தான் இருக்கும். நீங்கள் முழு நிலவை பார்க்கும்போது எவ்வளோ மனசில் கவலை இருந்தாலும் எது இருந்தாலும் பாருங்க, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, ஒரு பிரகாசம் பார்க்கும்போது நம்ம பிரகாசமான மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. சந்திரன் நல்லா இருந்துட்டாரே வாழ்க்கை நிறையும் நல்லா இருக்கும். எல்லா திதிக்காரங்களுக்கும் நான் சொல்லக்கூடியது என்ன, எந்த திதியில் வேணாலும் பிறந்துருங்க, என்ன தசா வேணாலும் போட்டோம், உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகமே சரியில்லைனாலும் பரவாயில்ல, 9 கிரகம் இருக்குது. பௌர்ணமி திதியும் ரொம்ப ரொம்ப நல்ல திதி. ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க, பார்க்க ரொம்ப தெளிவாகவும் இருப்பாங்க. அவங்க முகத்திலேயே ஒரு நல்ல தேஜஸ்னஸ் தெரியும், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. எல்லாமே இருந்தாலும் ஒரு 70 இருக்குன்னா 30% மைனஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ நம்ம திதிகள் பற்றிய ஒரு வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அமாவாசை பார்த்தோம், அதுக்கு அடுத்ததாக இப்போ அடுத்த திதி என்ன மேம் பார்க்க? பௌர்ணமி. பௌர்ணமி, சூப்பர் மேம். பௌர்ணமி திதியோட அன்னைக்கு பிறந்தவங்க. ஆமாம், இப்போ ரைட்டாக இருப்பாங்களா? ஆமாம். பௌர்ணமினாலே நிறைய பேர் யோகம் 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 சொல்கிறாங்க. ஆனால் பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களை போய் கேட்டதான் சொல்லுவாங்க யோகமா சாபமா அப்படின்னா. காரணம் பௌர்ணமி திதி மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 70% நமக்கு நல்லது கொடுக்கக்கூடிய திதியாக தான் இருக்கும். ஆனால் 30% மைனஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சில வீட்டில் இருக்கும்போது பௌர்ணமி திதி நமக்கு வச்சு மனசை அவ்வளோ எப்படி அடிக்க முடியுமோ அப்படி அடிச்சிடுவார். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, மகர வீட்டில் இருக்கும்போதும் கும்ப வீட்டில் இருக்கும்போதும் என்ன மாதிரியான ஆபத்து கொடுக்கும்? ஆபத்துன்னு இல்லை, அவருக்கு எது ஒன்றும் உடனே கிடைக்காது, கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும் அந்த மாதிரி. ஏன்னா பௌர்ணமி திதினாலே பொதுவாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, யோகம் யோகம். உண்மைதான், யோகம் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். யோகமான ஒரு திதி தான் பௌர்ணமி திதியே. ஒரு ஹாப்பினஸ். நீங்கள் முழு நிலவை பார்க்கும்போது எவ்வளோ மனசில் கவலை இருந்தாலும் எது இருந்தாலும் பாருங்கள், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, ஒரு பிரகாசம் பார்க்கும்போது நம்ம பிரகாசமான மாதிரி இருக்கும், ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அப்போ அந்த திதியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக நல்லாவே இருக்கும். சில அந்த கிரகம் இப்போ 3, 6, 8, 12 போய் அந்த சந்திரன் மறைஞ்சு ஆறுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும்? ஓகே, மறையக்கூடாது. இல்லை சந்திரன் மறைஞ்சா 3 கூட பரவாயில்ல, அது கொஞ்சம் குறைவான மறைவு ஸ்தானம். பட் 6, 8, 12 மறைஞ்சா என்ன பண்ணும்? பெருசாக நமக்கு பலன் கொடுக்காது. இப்போ இதோட நம்ம பாவரான ஒரு கிரகம் சேர்ந்தோ இல்லை நல்ல கிரகம் பார்வை இல்லாமல் சில சுபிட்சம் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு என்ன மாதிரி ஒரு பலன் கொடுக்கும்? பெருசாக கொடுக்காது. ரெண்டாவது முதல்ல பௌர்ணமி திதினா என்ன? இப்போ நம்ம அமாவாசைக்கு என்ன சொன்னோம்? சூரியனும் ஆத்மகாரகரும் மனோகாரகரும் இணைந்து இருக்கக்கூடிய நாள் தான் அமாவாசை திதி. இப்போ பௌர்ணமி திதி அப்படின்னா சூரியனுக்கு நேர் எதிர்க்க சந்திரன் இருப்பார். இப்போ மீனத்தில் சூரியன் இருக்காருன்னா கன்னியில் சந்திரன் இருப்பார், நேர் எதிரில் இருக்கக்கூடியது. அப்போது சூரியனோட முழு அவருக்கு ஒளி கிடைக்கும். அப்போது அந்த சந்திரன் அவ்வளோ ஒரு பிரைட்டாக பிரகாசமாக, அதனால தான் அந்த சந்திரன் அப்படி இருக்குது. அப்போது மனு நான் எல்லா பதிவுலையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, சுப தன்மையாக இருக்கணும். யாருன்னா முக்கியமாக சூரியனும் சந்திரனும். இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம், ஏது சூரியனோ இல்லை சந்திரன் ரெண்டும் இருந்துட்டால் நல்லாயிருக்கும். இல்லை ரெண்டில் யாரோ ஒருத்தராவது, அதுலேயும் பர்டிகுலர் சந்திரன், இவங்களாம் நல்லா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அடி வாங்கினாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மேலே வந்துடுவாங்க, மீண்டு வந்துடுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல தேங்கி நிற்கவே மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தண்ணி ஓடுற மாதிரி ஒரு ஃபாஸ்ட், அவங்களே அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு தெளிவான விஷயத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த சந்திரன். இது பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி திதி நமக்கு 12 ராசி 12 மாதங்களாக சொல்லப்படுது. கரெக்டுங்களா? ஏன்னா சூரியன் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது தான் ஒரு மாதம் நமக்கு வருது. சித்திரை மாதத்தில் மேஷத்தில் இருப்பார், வைகாசி மாதத்தில் ரிஷபத்தில் இருப்பார். ஒரு மாதம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது இப்போது நமக்கு இந்த சில நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா பௌர்ணமியோடு இணைந்து வரும்போது நம்ம விரதம் இருப்போம். நம்ம கூட நம்ம பதிவிலேயே கூட வைகாசி விசாகத்தை பேசணும். அந்த மாதிரி சித்திரை மாதமும் சித்ரா நட்சத்திரமும் சேரும்போது சித்ரா பௌர்ணமின்னும் போது சித்ரா பௌர்ணமி. அப்போ அந்த பௌர்ணமியில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க.
ஏன்னா அந்த வீட்டில் சூரியன் உச்சம். ஓ, அந்த வீட்டில் அதுக்கு ஆப்போசிட்டில் சந்திரன் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நல்ல ஒரு பவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு திதி இணையும் போது, ஒரு நட்சத்திரம் இணையும் போது நமக்கு அவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது. அப்போது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தை பௌர்ணமி வரும்போது குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமா கேளுங்க? வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதி குழந்தை பிறந்தா சக்ஸஸாக இருக்குமா அப்படின்னா பெருசாக இருக்காது. இவ்வளோ நல்ல அமைப்புகள்லாம் சொல்லும்பொழுது காதுக்கு இனிமையாக இருக்குது கேட்க. ஆனால் பெருசாக சக்ஸஸ் இருக்காது. ஏன்னா அந்த வீட்டில் சந்திரன் நீச்சம். ஓ, சந்திரன் நீச்சம் எப்படி இருக்கும் பட் இருக்கும் ஆவரேஜ். ஆமாம், ஆவரேஜ் இருக்கும். இப்போ அதில் அவரை வேறு யாராவது சுகர் பார்க்குறாரு அந்த மாதிரிலாம் இருக்கும்போதுன்னாக்கா நமக்கு இதுவாக தான் இருக்கும். இப்போ இதே மற்ற திதிகளாக இருந்துச்சுன்னா வளர்ப்பிறை இருக்குது, தேய்ப்பிறை இருக்குதுன்னு சொல்லலாம். பட் நம்ம பொறுத்த வரைக்கும் அமாவாசையமாகட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் நம்ம அதை எதுவுமே கால்குலேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் போன பதிவில் சொன்ன மாதிரி தான் இந்த 2 திதியில் பிறந்தவங்க உங்களுக்கு எந்த வீடும் திதி சூன்யமாக ஆகாது. அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். இப்போ இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. ஓஹோ, ஒரு குடும்பம் அமைஞ்சதுன்னா இது அமையாது, வருமானம் அமையாது பெருசாக. இது எல்லாருக்குமே அப்படி இருக்குமானா எல்லாருக்குமே இல்லைலாம். சட்டன் பீரியட் அதிகமான பர்சன்டேஜ் கம்மி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களும் ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, ரொம்ப பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. நிறைய விஷயம் இவங்களுக்கு எதிர்பார்க்காம அதுவே அமையறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களுக்கு. பௌர்ணமி திதியே ரொம்ப சுபிட்சமான சந்தோஷமான திதியாச்சு. அது சில நட்சத்திரத்தோடலாம் இப்போது தை மாதமும் பூச நட்சத்திரமும் அமாவாசை பௌர்ணமி திதியும் சேர்ந்தால் தைப்பூசம். சரிங்களா? அப்போது அதில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் அடிவாங்க. ஏற்கனவே அந்த வீடு யார் வீடு? சந்திரன் வீடு. சந்திரனுக்கு டாமினேட்டிங். சந்திரன் யார்? மனோகாரகர். அதான் சொல்கிறேன், சந்திரன் நல்லா இருந்துட்டாரே வாழ்க்கை நிறைய நல்லா இருக்கும். இப்போது நிறைய சூரியன் தான் எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் சந்திரன் நல்லா மேம். சூரியன் அவர் ஒரு அசுப கிரகம். ஓகேங்களா? ஐயோ, அப்படியா? சூரியன் ஒரு அசுப கிரகம் இல்லையா? அசுப கிரகம், அசுப கிரகம். ஆனால் அவருடைய ஒளி நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த ஒளி இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ராஜ கிரகமும் கூட. ராஜ கிரகம் அசுப கிரகம். ஆமாம், அசுப கிரகம். இப்போது நமக்கு சுக்கிரன் எடுத்திங்கன்னா அசுபர். அதுவுமா? ஆமாம். குரு எடுத்திங்கன்னா சுபர். ஓ, சந்திரன் வளர்பிறைக்கு சுபர், தேய்பிறைக்கு அசுபர். ஓ, சந்திரன் நியூட்ரல். அந்த மாதிரி சில கிரகங்கள் இருக்குது. அதான் சொன்னேன், நிறைய விதி இருக்குன்னா விதி விலக்கு நிறைய இருக்குது. இப்போ இவர் அவரை பார்த்தார், அவர் இவரை பார்த்தார், இவர் அவர் வீட்டில் இருக்கார், அவர் இவர் வீட்டில் இருக்கார், இவர் அவர் நட்சத்திரத்தில் வாங்கியிருக்காரு, இவர் அவருடைய இதில் இருக்கார், 1-5-9 இருக்கார், 4-7-10 இருக்கார். அப்படின்னா இதுக்கு ஒரு பலன் இருக்கும், அது ஒரு பலன் இருக்கும். அந்த மாதிரி சிலருக்கு. பட் பொதுவாக நம்ம இதை பார்த்துட்டு இந்த பௌர்ணமியில் பிறந்துட்டாங்களா இவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கணும்னு சொல்லக்கூடாது, சூப்பராக இல்லைன்னு சொல்லக்கூடாது. அமாவாசையில் பிறந்தாங்க இவன் இப்படி தான் இருப்பான், இவனுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ அவங்களை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமாவாசையில் பிறந்தா இப்படி, பௌர்ணமியில் பிறந்தா இப்படி அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போது நம்மளே ஒரு சிலரை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட செல்ஃப் மோட்டிவேஷனே அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பல வீடியோஸ் வருது, பல ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, பல இடத்துல சொல்கிறது பௌர்ணமியில் பிறந்தாங்களா இப்படி, அமாவாசையில் பிறந்தாங்க. பௌர்ணமியில் பிறந்தவங்க சூப்பராக இருப்பாங்க, அமோகமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, நான் பௌர்ணமியில் தான் பிறந்தேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஏன் வாழ்கிறேன்னு நினைக்கிறேன்னு தெரியல, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியல, நிறைய கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அப்போயே அவங்க நல்லா இருக்க வேண்டியது தானே. இந்த மாதிரி பொதுவாக சொல்லாமல் அவங்க ஜாதகம் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். தசாபுத்தி, தசாவும் சரி புத்தியும் சரி, கிரகங்கள் எங்கே நின்றுட்டுருக்கு, என்ன டிகிரியில் இருக்குன்றதும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டிகிரி முக்கியம். ஏன்னா ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் இணைந்து அந்த டிகிரியோட இருக்கும்போது பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். ஒரே வீட்டில் தான் பலன் வேறு தான், ஒரே வீட்டில் தான் இருக்கும். ஒரே வீட்டில் 3 கிரகம் இருக்கும் பார்த்துருப்போம், 4 கிரகம் இருக்கும் பார்த்துருப்போம். அந்த டிகிரி வித்தியாசம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பலன்கள் மாறும். அப்போ நம்ம பொதுவாக ஒருத்தருடைய பழைய சிலலாம் பார்த்தீங்கன்னா நோட்டில் எழுதியிருப்பாங்க,
அந்த கட்டம் போட்டு நோட்டில் எழுதி. அப்போ அதில் பார்க்கும்போது இந்த கட்டத்தில் இந்த கிரகம் சேர்ந்துருக்கு, இந்த கிரகம் ராஜ கிரகம் சேர்ந்துருக்கு, டிக்கடி நல்லா இருக்கு. ஓஹோ. இந்த கிரகம் என்ன டிகிரி இருக்குன்னு தெரியாது. அவர் இவரை கடந்து போயிருக்காரா, அவர் இவரோட சேர்ந்துருக்காரா, இல்லை ரொம்ப நெருக்கத்தில் இருக்காரா, இல்லை விலகி இருக்காரான்றது நம்ம அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். நம்ம மொத்தமாக பார்த்தா சொல்ல முடியாது. ஓகே. முதல்ல கட்டத்தில் அவர் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான்னு கூட தெரியாது. மேபி எழுதியிருந்தால் பார்க்கலாம், கட்டத்தில் பார்க்க முடியாது. ஆனால் சிலது அவர் அந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, என்ன டிகிரியில் உட்காந்துருக்காரு, அவர் அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தசாபுத்தி அவங்களுக்கு எத்தனாவது தசாபுத்தி, அந்த தசாபுத்தி அந்த தசாநாதனை உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் ஒவ்வொரு திதி நமக்கு வந்து வேலை செய்யும். பட் பஞ்சபூத தத்துவத்து பிரகாரம் நமக்கு பஞ்சபூதத்தில் இந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இது எல்லாமே சேர்த்து வரக்கூடியது தான் பஞ்சபூதம். ஓகேங்களா? பஞ்சாங்கம் அதுதான். அப்போது இந்த திதிக்கும் ஒரு மேஜர் ரோல் இருக்குது, நட்சத்திரத்துக்கும் ஒரு மேஜர் ரோல் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு மேஜர் ரோல் இருக்குது. அப்போது திதி முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க. எல்லா திதிக்காரங்களுக்கும் நான் சொல்லக்கூடியது என்ன, எந்த திதியில் வேணாலும் பிறந்துருங்க, என்ன தசா வேணாலும் போட்டோம், உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகமே சரியில்லைனாலும் பரவாயில்ல, 9 கிரகம் இருக்குது, 7 கிரகமே சரியில்லைனாலும் பரவாயில்ல, 2 கிரகம் நல்லா இருந்தால் கூட போதும், இல்லை அந்த ஒரு கிரகம் நல்லா இருந்தாலும் போதும். அந்த ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் தலையம் விதி மாற்றணும்னா அந்த ஒரு கிரகத்தோடைய தசாபுத்தி வரும்போது உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக போயிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. அதுதான் சொல்கிறேன், உங்களுடைய கர்மா குறைஞ்சிருச்சுன்னா அந்த தசாபுத்தி சீக்கிரம் வரும். ஓ, அப்படி இல்லைன்னா இப்போ இந்த குரு தசை சுக்ர தசைன்ற மாதிரி அந்த மாதிரி தசாபுத்திக்கு ரூல் கிடையாதா? கர்மா கழிஞ்சா மாறிடும். தசாபுத்தி தான் ரூல். ஓகே. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 கிரகம் ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்கும். 5 கிரகம் ஒரு வீட்டில் போய் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோம். நமக்கு மொத்தம் 9 கிரகம். அந்த 9 கிரகத்தில் 5 கிரகம் ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்குன்னா மீதி இருக்க 4 கிரகம் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 கிரகமும் 4, 6, 8 பண்ணவே உட்காந்துருக்கு. அப்போ அந்த 5 கிரகமும் 6லேயோ 8லேயோ உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்க அந்த 4 கிரகம் எங்கேயோ போய் உட்காந்துருக்குன்னா அவர் பாவம் என்ன பண்ண, ஒரே ஒரு கிரகம் மட்டும் தப்பிச்சு எங்கேயோ போய் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு கிரகம் தசாபுத்தி வர வரைக்கும், அந்த ஒரு கிரகத்தோடைய இது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது அவருடைய அதிர்ஷ்டமாக இருந்து அந்த கிரகத்தோட தசாபுத்தி ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துச்சுன்னா அவர் அழகாக தூக்கி விட்டுரும். ஓ, ஓகே. இப்போ அதுதான் தசாபுத்தி இல்லைங்களா? அந்த தசாபுத்தி வந்துட்டு எல்லாருக்கும் உங்களோட டைம் எப்படி இருக்குது, என்னோட டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஒரு விஷயந்தான் பர்டிகுலராக. மேம் தசாபுத்தி தான் ஒருத்தருடைய லைஃப்பை தீர்மானிக்கும். இப்போ நீங்களும் நானும் இங்கே நான் உட்காந்து இப்போ நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி இதை பற்றி பேசணும், இந்த கண்டென்ட் பேசணும், இந்த இது பேசணும், நான் ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும், அதை மக்கள் பார்க்கணும், அந்த தசாபுத்தி கண்டிப்பாக அவங்களுக்கு மேஜர் ரோல் பண்ணணும். ஓகே, ஓகேங்களா? யாருக்கெல்லாம் வந்து அவங்களுடைய பௌர்ணமி திதி பற்றின ஒரு சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். ஸோ யாருமே எதுவுமே இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவ் பண்ணிக்காமல் இது பண்ணலாம். ஓகே. பௌர்ணமி திதியும் ரொம்ப ரொம்ப நல்ல திதி, ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க, பார்க்க ரொம்ப தெளிவாகவும் இருப்பாங்க, அவங்க முகத்திலேயே ஒரு நல்ல தேஜஸ்னஸ் தெரியும், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, நிறைய விஷயத்த செய்யக்கூடியவங்க, தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடியவங்க, நிறைய பெரிய வச்சு வேலை வாங்கக்கூடிய தன்மை எல்லாமே இருக்கும். எல்லாமே இருந்தாலும் ஒரு 70 இருக்குன்னா 30% மைனஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த தசையில் பிறந்தவங்க இந்தந்த நட்சத்திரம் இந்தந்த இருக்குன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு எதுலெல்லாம் கை வைக்கணும், மன ரீதியான பிரச்சனையும் குடும்ப ரீதியான பிரச்சனை கண்டிப்பாக கை வைக்கும். ஓகே. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க அப்படின்னா, பௌர்ணமியில் வழிபட்டது அம்பாள் அப்படின்னு சும்மா அப்படியே சொல்லுவாங்க. அம்பாள் தானே, இல்லை வேறு யாருன்னா தெய்வங்கள் இருக்குது? பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க வந்து சப்தக்கன்னி வழிபாடு எடுத்துக்கலாம். ஓ, சப்தக்கன்னி. சப்தக்கன்னி வழிபாடு எடுத்துக்கலாம். பெண் குலதெய்வமாக இருந்தால் பெண் குலதெய்வம் வழிபாடு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஜீவசமாதி வேணாலும் பௌர்ணமி திதி அன்று போய் எடுத்துக்கலாம். இந்த ஜீவசமாதி ஆண் பெண் அதெல்லாம் எதுவுமே இல்லை, பாரபட்சமே கிடையாது. ஜீவசமாதி கண்டிப்பாக பௌர்ணமி திதி அன்று போங்க. கண்டிப்பாக உங்கள் மனம் அமைதியாகவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். சூப்பர் மேம். பௌர்ணமி திதி வந்துட்டு அவங்கள மாதிரியே அவங்களோட லைஃப்பும் பிரகாசிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சொன்ன எல்லா வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டால் போதும், வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க திதி தெரிஞ்சுக்கோங்க. அந்த திதி அன்று விரதம் இருங்க. ஓ, இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். வாவ். நீங்கள் அமாவாசை திதியாக விரதம் இருங்க, பௌர்ணமி திதியாக விரதம் இருங்க, பிரதம திதியாக விரதம் இருங்க. கண்டிப்பாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்துட்டு யாருக்கா ஒரு பொருளை தானம் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய உணவை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் அடுத்தடுத்த மாதத்துலேருந்தே ஜென்ரேட் ஆகும். உடனடியாக வருமானம் பெருக அப்படின்னு. அவங்க பிறந்த திதியில் வந்துட்டு விரதம் இருக்கிறது வந்துட்டு ஃபுல் டே சாப்பிடல அப்படின்னாலும் ஒரு பொழுது இருக்கலாம். அதுக்கு தான் சொல்லுவாங்களாம், திதியை பிடித்தா விதியை வெல்லலாம். கண்டிப்பாக திதி பிடிச்சா விதியை வெல்லலாம் அப்படிங்கிறது தான். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.